தொடர்ந்து சந்திச்சிக்கக்கூடிய உங்களுடைய சந்தோஷங்கள் தான் இந்த படத்தினுடைய வெற்றி. அதேபோல் தொடர்ந்து சினிமாவுக்காக எந்த விழாவாக இருந்தாலும் தொடர்ந்து வந்து தன்னுடைய நேரம் காலம் அனைத்தையும் மறந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுடைய அத்தனை வழிகாட்டிகளுக்கும் வருக வருக என டி கிரியேஷன் சார்பாக வரவேற்கிறேன். அதேபோல் இந்த படத்தினுடைய குழுவில் வேலை செய்திருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய வர முடியாத சூழ்நிலையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த படம் ஒரு சிறந்த படமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நோக்கி தான் நம்ம எல்லாரும் நகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு படமாக என்னுடைய கேரியரில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த 4 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இந்த கொரோனாவில் நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பை ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்காக தியாகம் செய்தேன். அப்படி தியாகம் செய்கிற காலகட்டத்தில் தான் இந்த படத்தை ஒரே ஷெட்டில் முடித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுதாகர் அவர்கள் இந்த படத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார். ஆனால் நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல, இன்னும் 1 கோடி இருந்தால் முடிக்க முடியும்னு. அந்த ஹீரோ அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோ எந்த ப்ராப்ளமே வராது, உனக்கு நான் எல்லாம் உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த படத்துக்காக இறங்கி முதன் முறையாக படத்தை பார்த்து எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது என்று ஆழமாக பதிவு செய்து 5 தயாரிப்பாளர்களுக்கு இதை நான் ஆவணம் செய்தேன். அந்த 5 தயாரிப்பாளர்களும் கரண்ட்ல இருக்கிறவங்க. இந்த படம் வரும், கம்மியான பட்ஜெட்டு, நீங்கள் எடுத்து பண்ணுங்க, என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓப்பனாகவே இன்னொருத்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். யாரும் முன் வரவில்லை. அதன் பிறகு சுதாவே வைத்து படத்தை முடித்து விடுவோம் என்று நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய, எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதும் எனக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ஒருவர் நல்லவர்களுக்கு கை தூக்கி கொடுப்பார்கள், அந்த துணை எப்பொழுது வரும் என்று சொன்னால் உண்மையான நேர்மையான எண்ணங்களோடு செயல்பட்டால் கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு எத்தனை சேர்ப்பார். அப்படி கடவுள் ரூபத்தில் வந்தவர் தான் திரு மகேந்திரகுமார் அவர்கள். அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையும் தேடி அலைவது இருக்கிறதே கொடுமையினுடைய உச்சம். உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள், அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்தில் எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில் கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ண. அவரு டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி அவர் சம்பளம் சொல்றாரு. வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகையே கிடையாது. இன்னைக்கு 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் செத்து பிறப்பதான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை. கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எவ்வளவு நடிகர் நடிகைகளை. இதுக்காக போராடி டைரக்டர் அழகா சொல்லிட்டு போட்டார் அழகபெருமாள் சார். அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து பிரமிப்பில் வந்தேன். அவருக்கெல்லாம் அசிஸ்டண்டா சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே இந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றோன்னு ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டில இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து, கேரவன்ல இருந்து, தங்கறதுல இருந்து, சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் கொடுக்குற பணம் உனக்கு யாரு? உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறிய, யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம்.
அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணோம். நான் டெய்லியும் அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலையும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்சல் அவர் வரணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் கூட அந்த படம் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிற்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்துலையும் ப்ரொமோஷனில் பார்க்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் தனுஷ் ஒவ்வொரு படத்திலையும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போறதே ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலுங்க. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும்னு போராடுறாங்க. லாஸ்டா ஒரு படம் பார்த்தங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம். அவர் ஒரு 6 வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. இன்னைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறாப்புல ஒரு ஹீரோ. ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்கபலமே ஒரு நடிகர்கள். இவங்கெல்லாம் இருந்தாதான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போறது, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கிறாப்புலன்னா இந்த வெற்றி படத்தினால தான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி, ஓடிடியில் 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க நான் படத்தையே. சொல்லலாம், வாயில சொல்லிட்டு போகலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட உட்கார்ந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்கும் போது அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம்னு தான் பொறுமையா இருந்தோம். இதில் இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க? இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து போராட்ட களத்தை நிற்கிறாங்க. ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களே தோக்கடிச்சுட்டு போயிடறாங்க. அதுதான் இங்க சினிமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளாள். ஒரு நாள் கூட நெகட்டிவாகவே பேச மாட்டாப்ல. ஆனால் வந்துடுறேன், சூப்பராக வந்துடுறேன், அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேங்க. அது போல ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் இருக்கும்போது தான் ஒரு பெரிய படமாக வெளியே வருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு. எல்லா படம் வாங்கலுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்தில் சொல்றவங்க தான். இந்த அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்றாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சுதான் பேசுறாரு. இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்தில் கமிட் ஆகிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிவான் இருக்காரு, ராஜன் இருக்காரு, செல்லுமணி அண்ணன் இருக்காரு, தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன். ஒரு படத்தில் நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்கள் கொடுத்துட்டு போறோம். படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதான்னு கேரள வந்தாப்புல. படத்தை நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்ச ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்ச ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கபலமா இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து நிக்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்குன்னு நான் சொல்லவே வரல. போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்ல மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? ஒன்று இயக்குநர்கிட்ட பேசணும், இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியா இருந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களா எவ்வளோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு. இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வரதுக்கு யாருக்கு? பிள்ளையார் சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலிய கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வருன்ற நம்பிக்கையில் எப்படி
மகேந்திரகுமார் கேட்ட உடனே பணம் கொடுக்குறாரு எனக்கு. 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீ நகர் எடுத்தேன். தயாரிப்பாளர் ஒரு நாள் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகம்பூர்னு ஒரு படம் எடுத்தேன், அதே போல எல்லாத்தையும் நடத்தணும். அதுக்கப்புறம் காசே தான் கிடையாது. அந்த ப்ரொடியூசர் வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடித்த எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு படம் 4 வருஷமா போராட்டமா தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு ஒரு நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் சொல்றேன்னா பிரஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்லைங்க, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷனில் நிற்கணுன்றது ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளை இடுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன். எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்களில் அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. பட் மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, நிறைய பேசணும். அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாரும் பேசல, ஸோ ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள். அவரோட ஃபங்க்ஷன் அது, அவரோட காலேஜில் என்னோட ஜூனியர் அவர். ஸோ அதை நான் ஒரு சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். அவரே வீட்டில் சாப்பாடெலாம் கட்டி டெய்லி கொண்டு வந்துடுவார். அமைதியாக சமத்தா உட்காந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப என்ஜாய் பண்ண அவருக்கு வேலை பார்த்ததில்ல. அப்புறம் ரொம்ப பிடிச்சது பாரதி தன்னிதனோட பெரிய ஃபேன் நான். அவர் கூட ஒரு சீன் ஒன்று நடித்தேன். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. அதனால் அப்படியே வர வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியான விஷயம், நடித்து முடித்தோடனே சாயந்தரமே கவரில் சம்பளம் வந்துடும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நன்றி. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு படத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும், வேறொரு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்ப ஸ்கிரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்ப ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும், ஒவ்வொரு செகண்டும் அவரோட வலியை அனுபவிக்கிறது டைரக்டர். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல. இது உழைப்பை கோரும் தொழில். இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து தெரு மச்சான் சொன்னா, எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள சொன்னா 30 வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான், படம் எடுத்தா இங்க வித்துறலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து. திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில். இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல.
எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பையன்? ஓகே, இந்த படத்துல நான் நடிக்காட்டா கூட இப்படி ஒரு படம், இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன், பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா? ஓகே, ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியல, அந்த ப்ரொடியூசர்ஸ் திருமலை, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவில் உள்ள அப்பாக்கள் இங்கே இருக்காங்க, பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கான ஒரு பெயின். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி கேசவனை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலேருந்து தெரியும். ரொம்ப ஒரு ரசனையான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரோட படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங். இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி, ஒரு லைட் ஹார்ட்டட் படம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிவாஸ் பிரசனாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சுல்லிமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எங்கே எந்த மேடையில் பார்த்தாலும் நன்றியை சொல்லிவிடுவேன். ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. இப்போது அண்ணன் அழகம் பெருமாள் சொன்னார் இல்லைங்களா, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ், பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் குடும்பத்தை மீட்டெடுத்து அவர் ஆர்கே சுல்லிமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றதுனால தான் அதை சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடித்த படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சி அந்த கேரக்டரில். அப்போது நான் பாலாஜிகிட்ட சொல்லுவேன், பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணி நான் என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமை கடவுளை, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவரும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன்னு அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளவு காலகட்டங்களை, இவ்வளவு கடினங்களுக்கு பிறகு, இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். வணக்கம் எல்லாருக்கும். I thank the whole team who has worked hard for this movie. I suppose this movie get a blockbuster and a good name. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் பாலாஜியும் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. பாலாஜி சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப நேர்மையான மனிதர். அவரோட நேர்மையே அவருக்கு நிறைய சமயங்களில் இடையூறாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காரணங்களால் டிலே ஆகும்போது நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த படம் வரும்போது வரட்டும், நீங்கள் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை, இந்த படம் முதல் படம் ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அவரோட உழைப்புக்கும் அவரோட காத்திருப்புக்கும் கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. செல்வமணி சார் அவர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும்,
இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அழகன் பெருமாள் அவர்களுக்கும், மற்றும் நிறைய பேர் தெரியல எனக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தனை பேருக்கும் என் முதற்கண் மரியாதை தெரிவித்தேன். இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம்னு தெரியல, ப்ரொடியூசராக அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும். எனக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திருமலை. பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸ்டேஜுக்கு. ஸோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கிரியேட்டர் அவரை எங்கள் யூனியில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போனான்னு தெரியல. ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில், இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்தேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரணும். இது வந்து நம்மளோட கஷ்டம் எந்த திரைப்படமும் கஷ்டம் இல்லாமல் வந்ததே இல்லை. அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் இருந்திருக்கு. முதல்ல வரும்போது அழகு பெருமாள் பேசினார், டைரக்டர் எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் வந்து. அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம். படகோபி வந்தார், ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம். அவர் டைரக்ட் பண்ணல, அதனால் டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது. ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உண்மையிலே கஷ்டம் தான். திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம். அந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து ஒரு 400-500 பேரை வந்து எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டங்கள் வராது. நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம், நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு சொத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சொரு பதங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓடிட்டுருக்கோம். அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரேம்லையும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது, என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்கார், கேட்டால் தெரியும் உங்களுக்கு, இந்த ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாது, அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது. என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் செல்வனும் தோல் மேலே கை போட்டு போவாங்களா? நிச்சயமாக நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை, எல்லாம் நடக்கும்.